நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, இறைவன் மீது பக்தி மற்றும் பயபக்தி இரண்டில் எது சரியானது? இதற்கான பதிலை பார்க்கலாம். கருணை வடிவமான இறைவனிடத்தில் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி இருந்தாலே போதும். பக்தி என்பது நல்ல அன்பு. நல்ல அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயம் நல்ல மனம் இருக்கும், நல்ல செய்கை இருக்கும், நல்ல காரியங்கள் இருக்கும். இந்த நல்ல 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 என்ற இடத்தில் நிச்சயம் நல்ல என்ன சொல்வது அதிர்வலைகள் இருக்கும். இந்த நல்ல அதிர்வலைகளைத்தான் நாம் இறைவன் என்று சொல்லுகிறோம். அப்போ நல்ல செய்கையிலும் நல்ல சொல்லிலும் நல்ல அன்பான நடவடிக்கைகளிலும் அன்பான செய்கைகளிலும் நிச்சயம் கடவுள் அங்கு வந்து இருந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு தேவையானவற்றை தருவார். எனவே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு தேவை அன்பான பக்தி, அன்பான அதாவது பழக்க வழக்கங்கள், அன்பான முறையில் இறைவனை கையாளுதல் அல்லது நாடுதல். இந்த மாதிரி செய்யும் பொழுது இறைவன் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் இறைவனானவர் 10 அடி முன்வைத்து நம்மை ஆட்கொள்ளுவார் நல்ல நிலையில். எனவே கருணை வடிவான இறைவனிடத்தில் பயம் என்பது தேவையில்லை. உண்மையான பக்தி செலுத்தினாலே போதுமானது. மேலும் கோவிலில் உள்ள சொத்தை திருடுவதோ அல்லது பிறருக்கு துன்பம் அளிப்பதோ இது மாதிரி தேவையற்ற செயல்கள் செய்வதாக இருந்தால் மட்டும்தான் பயப்பட வேண்டும். அப்படி இருக்கும் இடத்தில், தேவையற்ற செயல்கள் செய்யும் இடத்தில் நிச்சயம் இறைவனை நாம் காணவும் முடியாது. எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் தேவையில்லாத வேலைகளையும் செய்கிறோம். அதே போல் இறைவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோம் என்றால் இறைவனை காண்பது என்பது சிரமம்தான். எனவே இறைவன் மீது பக்தி பயபக்தி இந்த இரண்டில் எது சரியானது என்ற கேள்விக்கான பதில், இறைவன் மீது பக்தி இருந்தாலே போதும். அந்த பக்தி தான் நல்ல அன்பு. நல்ல அன்பு இருக்கும் இடத்தில் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. அதே போல் நம்முடைய விருப்பங்களையும் இறைவன் நிறைவேற்றி வைத்து கொண்டே இருப்பார். மேலும் இந்த கேள்வியில் இடம்பெற்றிருக்கும் கிரகங்களை நாம் பார்க்கலாம். இறைவன் என்றால் குருவை குறிக்கும். பக்தி என்றால் அன்பு. அன்பு இருக்கும் இடத்தில் எந்த கிரகத்தை குறிக்கும் என்றால் புத கிரகத்தை குறிக்கும். பயபக்தி என்றால் பயம் என்றால் அங்கு ராகு வருவார். அந்த இடத்தில் பயபக்தி என்ற இடத்தில் ராகுவையும் புதனையும் குறிக்கும். அதாவது ஒரு பயம் கலந்த அன்பு. அதனால் ராகுவையும் புத கிரகத்தையும் குறிக்கும். இந்த இரண்டில் எது சரியானது என்று நாம் அளவுகோல் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த சொல்லில் இருப்பது என்னவென்றால் சனி கிரகம். ஏனென்றால் சனி கிரகம் என்பது எங்கு உச்சமடைகிறார் என்றால் துலா ராசியில் உச்சமடைகிறார். அந்த துலாம் என்பது தராசை குறிக்கும். தராசுக்கு சரியான நிலையில் இருந்தால்தான் அங்கு நமக்கு சரியான அளவு கிடைக்கும், நாமும் திருப்தி அடைவோம். அதே போல தான் கடவுளிடத்தில் சரியான அன்பு இருந்தால், இந்த இரண்டில் பயபக்தியா பக்தியா என்றால் சத்தியமான பக்தி, நல்ல பக்தி, அன்பான பக்தி இருக்கும் பொழுது அந்த தராசானது இறைவனும் ஒரு தராசில் இருப்பார், மற்றொரு இடத்தில் நம்முடைய நல்ல அன்பும் ஒரு தட்டில் இருக்கும். எனவே இந்த ஒரு தட்டில் நல்ல அன்பும் இன்னொரு தட்டில் இறைவனும் இருப்பார். நமக்கும் திருப்தியான மனம் கிடைக்கும், திருப்தியான அனுகிரகம், தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். எனவே இறைவனிடத்தில் நமக்கு அன்பான பக்தி இருந்தாலே போதும். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பார்த்தோம். குரு கிரகம், புத கிரகம், ராகு கிரகம் மற்றும் சனி கிரகம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யும். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.